அச்சுதாண்ட வாசுதேவா அச்சுதானந்த வாசுதேவா போல நரச்சாடி கோலத்தோடு கையில் கொண்டு புரட்டி பார்த்து பாப்பாள் அறிவோம் ஹரிநாராயண அச்சுதானந்த வாசுதேவா அரிசி வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அதுக்கு ஏற்ற அதுக்கு தந்த நெய்மா வேணும் கத்திரி காயும் வேண்டும் கத்திரி காய் வேணும் காயும் வேணும் சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவா தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் பேர் சம்பளமா அது பேர் சம்பளம் கொட்டை எடுத்த பழமா கொட்டை எடுக்காத பழமா கொட்டை எடுத்தது நல்லா இருக்கும் சாப்பிட்றது அது போய் பல்லுல போய் தட்டுப்படும்ல காடு வா வாங்குது வீடு போங்குது போகலாம்ங்கிற ஆசையா இருந்தாலும் யாராவது வேகமா செத்து போகும்ன்ற நினைப்பு யாருக்காவது வருமா? நாய் கூட உயிரை காப்பாற்றுறதுக்கு 4 வீட்டுக்கு போய் என்னத்தை உயிரை காப்பாற்றுது. முக்காத்துட்டுக்கு பெறாத வெள்ளம் அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சு சலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் இல்லை. நேற்று போன ஊர்ல எல்லாம் நாடகமாக நடந்துச்சு. உண்மையிலே நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். அவ்வளோ அமைதியாக தண்ணி சாப்பிட்டவங்க ஒருத்த கூட வள்ளிய பார்க்கலையே ஊரில். அப்படி இருக்கணும்யா. அதான் மனுஷாளுன்னா அதான் மனுஷாள். ஆமாம், ரொம்ப அந்த மனிதன்னா எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டுருக்கேள். அப்படி தண்ணியை போட்டுட்டுலாம் சலம்பல் பண்ணிட்டு ஊரை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சாக வேண்டியவெல்லாம் ஊருக்குள்ளே தர்றேன், நம்ம எதுக்கு சாகணும்? எனக்கு சொத்துலையும் குறைச்சல்ல சுகத்துலையும் குறைச்சல்ல. சொத்துனா தெரியுமா? நம்ம சொத்துன்னு போகிற வரைக்கும் தான் சொத்து. சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு இல்லை. ஆமாம், அருணாக்கரை கூட அத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளிட்டு போயிடுவாங்க. சுகம்னா அதுதான் பொம்நாட்டி. நம்ம பொம்நாட்டி தான் நமக்கு சுகத்தை கொடுக்குறத அனைத்து விதத்திலையும். தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற மாதிரி நமது அம்மாவுக்கு பின்னால் மனைவி தான் நம்ம அனைத்துடைய இன்ப துன்பங்களில் சுகத்தில் பங்கு வர்றவ மனைவி. அதுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடியிருக்கா. கனிரசமாம் மதுகறிந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே காண்பதல்ல இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். வர்ற நேரம் பொண்டாட்டி முகத்தை பார்த்து வாங்க அப்படி முந்தானே எடுத்து உடச்சி ஒரு தண்ணியை மோந்து கொடுத்துட்டா அவங்க எவ்வளோ வயக்காட்டில் வேலை அதெல்லாம் களைப்பு தீர்ந்து போயிடும். ஆமாம், இது வந்துருச்சு. அதான் அங்கிட்டு போய் உக்காரு. ஏங்காச்சா ஏம்மா என்ன மாதிரி கஞ்சி தாங்கன்னு ஊற்றி வச்சுருங்க, எடுத்து குடிச்சிட்டு போ.
ஆமாம், நீ வரலைன்னா நாய்க்கு ஊற்றலாம்னு பார்த்தேன், நீ வந்துட்டியா, நீ தின்ட்டு போ அப்படின்பா. அவளும் மனைவி தான். ஆனால் என்னுடைய மனைவிலாம் அப்படி கிடையாது. எனக்கு 7 தாரம். ஆமாம், 7 தாரத்திற்கும் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னா ஒரு சங்கதி இல்லைன்னு நினைக்கப்படாது. மனசு வைக்கலை. மனசு வச்சா வேப்ப முத்த பிதுக்குற மாதிரி பிதுக்கி தள்ளியிருப்பேன். யாரும் பணக்கட்டு வேணும், இல்லைன்னா ஜனக்கட்டு வேணும் அப்படின்னாங்க. பணக்கட்டுனா பணம், ஜனம்னா நம்ம சொந்த சுருத்து தான் ஜனம். 2 இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். எனக்கு எல்லாமே இருக்குது, பணமும் இருக்குது, ஜனமும் இருக்குது. அப்புறம் என்ன, 7 பொம்னாட்டி, அதோட நான் ஒன்று 8, வேலைக்காரன் ஒன்று 9. அதானே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், 7 பொம்னாட்டியும் ஒரு இடத்துக்கு நம்மள பிள்ளைய வச்சாலும் 7 நாங்க 28, நான் ஒரு 29, வேலைக்காரன் 30. இல்லை அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு தெருவே நம்ம தெருவா தான் இருக்கும். வார்டு மெம்பருக்கு நான் ஜெயிச்சு விடுவேன். நான் எனக்கு எதுக்கு பிள்ளை? பிள்ளை பத்தவா யார் சந்தோஷமா இருக்கா? யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. தென்னையை பத்தா இளநீர், பிள்ளையை பத்தா கண்ணீர். ஒரு தென்னை மரத்தை வச்சாலும் இளநீர் வெட்டி சாப்பிடலாம். பிள்ளையை பத்தோம்னா எதுக்கு உதவுது? ஒன்றதுக்குமே உதவாது. அப்படியே தப்பி தவறி பிள்ளையை பத்துட்டாலும் நம்மளுக்கு இடைஞ்சல் தான். அதுக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்கா. கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ. என்னைக்காவது அப்பா ஆஜை வந்து பொட்டாட்டியை தொட்ட ஊடால வீச்சு கத்தி பொழப்ப கருத்து விடுவேன். இது நமக்கு தேவையா? 7 பொம்னாட்டி வச்சு சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு பிள்ளையை பெரு குட்டியை பெருக்கிட்டு எதுக்கு பிள்ளை? அது அந்த காலத்திலே அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காளே, செவருக்கு செவர் எழுதி போட்டிருந்தா. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சாமி, ஒரு கணவன் மனைவி தாய் மேடை குழந்தை பெறலைன்னு வச்சுக்க, சொல்லு வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி மலட்டு பையன் எடுத்துட்டு போகும்போது மொட்டை பையன் வந்துட்டான், மொட்டை சிரிக்கி வந்துட்டான், அப்படி சொல்லு வருதுல. விவரம் தெரியாதவன் சொல்லிட்டான். கல்யாணம் பண்ணாதவன் கடவுளுக்கு சமானம். எப்படி? கல்யாணம் பண்ணாம இருக்கிறவன் கடவுளுக்கு சமானம்ங்க. உண்மைதான். கடவுளுக்கு உலகம் பிறந்த பிள்ளை இருக்கு. ஆமா, பிள்ளை இருக்கா? அதுதான் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தானே இப்ப சொல்லிக்கிட்டே வர்றேன். பிள்ளை பெற்றவன் யாரு சந்தோஷமா இருக்கான்னு நான் சொல்றேன் கேளு. இந்த நல்ல வார்த்தைகளை உனக்கு சோழி கிடையாது. அந்த 7 பேர் மொட்டையாக்கி விட்ட. ஐயோ, அந்த பாவம் அவனு சும்மா விடாது. அவ்வளவுதான், நீ சாமி முடுக்கிட்டே இருக்க வேண்டியதே. சாமி கும்பிட 7 பூசை அறையிலேயே இருக்க வேண்டியதே. நீ 7 பொம்னாட்டி மொட்டையாக்கி விட்டு நீங்க சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க இப்ப சொல்றீங்க 7 பொம்னாட்டியும் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன் அப்படின்னு பாக்க சொல்றேன்ல. உன் பொண்டாளிகளுக்கு அறிவு கிடையாதா? ஏன் என்ன மாத்தி மாத்தி எனக்கு வாக்கப்பட்டு இருக்காங்க. சொத்து கொண்டு இருக்கிறதே வாக்கப்பட்டிருக்காங்க. சொத்து நிறைய தான் கிடக்கு. வாங்கி வாங்கி போட்டு அழுது உழுதுட்டு போயிடுவேன். வாங்கி உழுகணும்ல. உழுகணும். விவசாயம் பண்றியா? அதாவது ஏங்க, வாங்கின இடத்துல கூட வீடு கட்ட முடியுமா? வாங்கின இடத்துல கூட வாங்கின இடம் பூரா வீடு கட்ட முடியுமா? முடியாது. எதை வாங்கி போட்டு போடுவோம், பின்னால உதவும். உனக்கு நல்ல மனசு அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆமா, இப்போ நீ 7 பொம்னாட்டி வாழ்க்கையை மொட்டையாக்கி விட்டு நீங்க சொல்றீள். முத்தையா பொண்டாட்டி பின்னாடியே தெரியும் பிள்ளை மொட்டையாக்கி விட்டு நீங்க சொல்றீள். இன்னும் எனக்கு வரிசையா நின்று இருக்கா வாக்கப்படுறதுக்கு. பின்னால தலையாட்டினா போதும். ஆமாம், அதுக்காக நான் அதை பார்க்கல. பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் முத்தையங்கிற பையனை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சுறுசுறுப்பான பையன். அவனை கூப்பிட போறேன். இப்ப முத்து இந்தா, இவெல்லாம் அகத்தில் இருந்தாண்டா அந்த அகம் எப்படி உருப்படும்? குட்டியை சோறு ஆக்கிட்டு போயிருவேன். ஓ தாத்தாவான். ஏம்பி சரியா சரியா. இது பிராமண வாழ் வாக்கியண்டா. ஏம்பி அப்படின்னா என்னுடைய தம்பி, ஊம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கவன்? மாமி கிட்ட பிணைகிறியா? அங்க பிணைகிறதுக்கு என்னடா இருக்கு? நான் பிணைஞ்சு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லையடா. நீ என்ன புதுசா பிணைய போற? இப்ப என்ன பண்ற? கொட்டைய பிணைச்சுக்கிருக்க.
நான் இங்கே இருக்கிறச்சு அங்கே யாரு கொட்டையை பிணைகிறேன்? என் கொட்டையை தான் பிணைவேன் இன்னைக்கு. ஏண்டா தாத்தா நான் மட்டும் பிணையல, உங்க பொண்டாட்டியும் சேர்த்து தான் பிணையறா. டேய் அவ பொல்லாத சிரிக்கு நீ வாட்டுக்கு போய் பிணைச்சு கொண்டாலும் கொண்டு விடுவா. பத்தியா நான் சொன்னல கேட்டியா? சிக்கிறோம் மூதேவி. வாடா தாத்தா வந்து நாளையா எடுத்து. தாத்தா ஓ தாத்தா வணக்கம். வணக்கம் முண்டே. என்ன தாத்தா? அடேத்தா எங்கன நக்கிறவன்? நான் இங்க நக்கிறவன் இல்ல எங்கன நிக்கிற அப்படின்னு. இங்க உங்க முன்னாடியே இருக்கிறேன் தாத்தா. அடே அம்பி இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி தாத்தா கை இங்க இருக்க சொல்ல வந்து. அம்பி சொல்லுங்க தாத்தா. ஏன் அவனை செல்லமா என் பிள்ளை மாதிரி வச்சுட்டு இருக்கேன் தெரியும்? ஏன் வச்சிருக்கே? 7 தாரம் கட்டி நேக்கு பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல நீ வேலை பார்க்கல. ஏண்டா ஒன்னே நான் வச்சிருக்கேன்ல. என்னைய வச்சிருக்க இப்படி ஊருக்குள்ள தருவோம். எனக்கு பொண்ணு புழு தருவாங்க. இல்லடா பிள்ளைக்கு பிள்ளையா வச்சுட்டு இருக்கேன். ஆமா ஆமா. இப்படி இப்படி வாய எப்படி வாய பிடிக்க வாய் இப்படிங்கிற வாய பிடிக்கிற. தாத்தா வந்து நாளைக்கு ஆயிடுத்து. சரி காலதான் நோயின்னு இருக்கிறது. ஐயோ ஆசனத்தை எடுத்து இப்படி போடு. ஆசனம் இந்த இருக்கு. நீங்க சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருக்கானா? ஏன் தாத்தா ஆசனத்தை போடுனில இதை எங்க ஓடுறது? இந்தா கேட்குறேன் 50 மணிக்கு சொல்லி சொல்லியே கொடுக்கும். என் தலையில போடுறா. இப்படி போடு. போடவா? உட்காருங்க. வேலைக்காரனோ நீ? யாரும் நோண்டிட்டீங்க? வேலைக்காரனோ நீ? நானே தான். இப்படி திருப்பி போடு. சபாஷ் சபாஷ். உட்காருங்க. உன்னைய சொல்ல குத்தம் இல்ல. பின்ன உன்னைய என் ஆத்துல வச்சிருக்கேன் பத்தியா? ஏன் புத்திய ஏன் செருப்ப கழுத்தி அடிக்கணும். இருங்க எடுத்துட்டு வர்றேன். அதுண்டா வேகம். உட்கார்றது மாதிரி போடுறா. உட்கார மாதிரியா? பெரட்டி போடவா? நீங்க சொன்னா சரியா போடுங்க. அம்பி சொல்லுங்க தாத்தா. தாத்தாவுக்கு அண்ட வாய்வு இடுப்புல புடிச்சுக்குச்சு. அண்ட வாய்வா? என்ன நீ விடவா? ஆமாடா வெடுக்கு சிறுக்குன்னு உட்கார முடியும். எந்திரிக்க இங்கிட்டு வா. இங்கிட்டு வா. ஆமா வெடுக்கு சிறுக்குன்னு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. புடிச்சு வைக்கிறியா? பிடிக்கிற மாதிரி இருந்தா தான் பிடிச்சிருக்கு. இல்லடா இடுப்ப புடிச்சு அதுல வை. இடுப்ப புடிச்சு இருங்க தாத்தா. தாத்தா அம்பி இருங்க உங்களுக்கு 8 10 வாயில வைக்கிறேன். போதுமா? இந்த வேலையில நல்லா செய்வேன். உங்களுக்கு சௌரியமா நான் வைக்கிறேன்ல அம்பி. ஓ நான் மறந்தே போயிட்டு உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் விட்டுட்டேன். என்ன உங்க நீங்க என்னன்னா கேட்க? ஆமா இது 7 தாரத்திற்கும் பிள்ளை இல்லையே. ஆமா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தைய கூட்டி கொண்டு ராமானுஜத்துல விட சொல்லுவேன். எங்க காசையே தர மாட்டாங்க. எதுக்குடா ஒவ்வொரு ஆளை விட சொன்னீங்க? வேலை போறா என்ன கேட்க. சரி சரி சரி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மூத்த மாவி, திங்கக்கிழமை அடுத்த மாமி எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தியா வாரம் ஒருத்தியா போவா. சரி இன்னைக்கு காலகல் இளைய மாமி இருக்காளோன்னு. ஆமா எல்லாத்துக்கும் இளையவா. அவ்வாளுடைய முறை அவா போறது. அவ்வாள அழைச்சிட்டு போ சொன்னேன்ல. அழைச்சிட்டு போனியா? ஓ நீங்க அந்த விஷயத்த கேக்குறீங்க. உங்க பொண்டாட்டியே நான் கூட்டி போன விஷயத்த கேக்குறீங்க. ஏண்டா ஏன் பொண்டாட்டியே நீ கூட்டிட்டு போனியா? பாராயணம் கத்துக்கிற ராமானுஜத்துக்கு மொட்டையா சொல்லாத முழுசா சொல்லி குடும்பியா வச்சிருக்கேன் தாத்தா. ஆனாலும் மாமி ரொம்ப பாவம் தாத்தா. என்னடா 7ஆம் தரமா உங்களுக்கு வாக்கப்பட்டு இது வரைக்கும் என்ன சுகத்தை கண்டாங்களோ தெரியல. இவ்வளவு காலம் ஆயும் பிள்ளை இல்ல. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா. ஆனா ஏன் பிள்ளை இல்லைன்றது எனக்கு இப்பதான் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. எப்படா? ஏண்டா ராமானுஜ ஐயங்கார் அகத்துக்கு சும்மா போகலாமா? நடந்து போனா எவ்வளவு தூரமா இருக்கு. ஆமா அதனால நம்ம கொல்லப்புறத்துல இருக்குல்ல பிள்ளைக்காரி நம்ம வீட்டுல எதுனா பிள்ளைக்காரி பிள்ளையும் காரி 2 மாடு இருக்குல்ல நம்ம பந்தய மாடு. அத போய் நேக்காவல பூட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய நான் கூப்பிட்டு ஏற விட்டேன். வண்டியில தப்பா. ஆனா உங்க பொண்டாட்டி சுத்த மக்கா இருக்கா. என்ன ஏற தெரியலையா? ஏற தெரிஞ்சா கூட பரவாயில்ல. நான் இத்தனைக்கு காலை தூக்கிட்டு சொல்லி தரேன் ஒரு சாய்க்கிறா. ஏன்னா நான் சொல்லியே கொடுக்கல.
அப்புறம் நான் என்ன இழுச்சா போயலாம் மாட்டுக்கு வண்டிக்கு போடுற கிரீஸ் இருக்குல்ல அதை எடுத்து தடவி விட்டு அப்புறம் ஏத்துனேன். நீ தாத்தா கிட்ட சொல்றியா இல்ல சொல்லுலையே தாத்தாவை கொல்றியா நீ? கொல்லுலங்க. சரி. மாமி அந்த மாதிரி வெவ்வேறு பச்சை புள்ள அவளுக்கு மாட்டு வண்டியில கூட எப்படி ஏறுறதுன்னு தெரியல. அதான்டா தாத்தா எல்லாரும் சொல்றா அவ உங்க பொம்னாட்டியா பேத்தியாண்டு கேக்குறா. பாத்தீங்களா? ஆனா ஒரு கொடுமை தாத்தா, நல்ல பிள்ளைய வளர்த்திருக்காங்க, உங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க. சரி இருந்துட்டு போகுது. அப்படி நான் இழுச்சா போயலாம் தாத்தா. ஒரு வழியா ஏத்திட்டு வண்டியை பூட்டிட்டு கிளம்பிட்டேன் தாத்தா. கிளம்புனா நானும் மாடு மெதுவா போய்கிட்டே இருக்குது. இந்த வேகத்துல போனா என்னைக்கு ஊர் போய் சேர்றது? அதுக்குள்ள இருட்டி போயிடும். நான் கோலை எடுத்து குத்த ஆரம்பிச்சேன். எந்த கோலை? இந்த தார்கோல். தார்கோல் எடுத்து குத்த மாமிக்கு பொறுக்கல. ஐயோ அம்பி இப்படி குத்துறானே, முட்டு வேகமா குத்துனா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்னைய பிடிக்கிறா. மாமி பிடிக்காதீங்க, தோலை பிடிக்கிறா. அவளும் பிடிச்சு பிடிச்சு விட நானும் ஓங்கி குத்த ஆரம்பிச்சுட்டேன். நான் குத்துன வேகத்துல அந்த மாடு பயந்து என்ன பண்ணி பிடிச்சு பக்கத்துல ஓடுற ஆத்துக்குள்ள இறங்கிருச்சு. மாடு மிரண்டு ஆத்துக்குள்ள இறங்கி தாத்தா தண்ணி வேற வந்துருக்கு. மாடு உள்ள போக போக உங்க பொண்டாட்டி கத்துறா. ஏன் மாமி கத்துறீங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னா, அடே அம்பி எனக்கு தண்ணி வந்தா பிடிக்காதுரா. நீச்சல் தெரியாது அவளுக்கு. நான் என்ன வண்டி உள்ள போயிருச்சு. மாமி தண்ணி இப்பதான் லேசா வர ஆரம்பிக்குது. பல்ல கடிச்சுக்க மாமி, ஒரு முங்கல உயரலாம். வண்டி உள்ள போக தண்ணி நிறைய வர வர உங்க மாமிக்கு திணற ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா தண்ணி வந்து முடிச்சிருச்சா. ஒரு வழியா மாட்டையும் மணி ஏத்துக்கிட்டு ஒரு வழியா ராமானுஜருக்கு பாறைக்க போயிட்டேன் தாத்தா. அங்க போனா எல்லா பேத்தையும் அகத்துக்குள்ள உட்காந்து சொல்லி கொடுத்த ராமானுஜ ஐயங்காரு உங்க பொண்டாட்டிய மட்டும் கூட்டுக்கிட்டு ஒரு ஊம்புக்குள்ள வைத்தேன். ஊம்புக்குள்ளையா? ரூம்புக்குள்ள அறைக்குள்ள. எனக்கு சங்கட்டமா போச்சு. என்ன எல்லா பேத்தையும் வெளியே உட்காந்து சொல்லி தர்றா. அது என்ன மாமிய மட்டும் தனியா ரூமுக்குள்ள கூட்டி போறாப்புல. பெரிய மனசாலுடைய பொம்னாட்டி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போயிருப்பா அப்படின்னு நானும் நினைச்சு என்ன அதே பண்றான்னு கிட்ட போறேன். நான் வர்றதை பார்த்தா இருந்தாலும் என்ன பண்ணிட்டா கதவால டப்புன்னு சாத்திட்டேன். நான் யாரு இத்தனை வருஷமா உங்க இதை தின்றுக்கணும் இல்லையா? விட மாட்டேன். நீ கதவா சாத்துற சன்னல்ல எட்டி பார்த்து சண்டால சன்னலையும் சாத்துட்டான். இவன் ஓட்டு மேல ஏறினாலும் ஏறி வந்து புகை கூடிய துணியை வச்சு முடிட்டான். நான் விடுவேனா? ஓட்டை எங்க இருக்குன்னு ராவு வேணே. அப்பத்தே அந்த கதவுல போய் பார்த்தேன். தாத்தா சாவி ஓடுற ஓட்டையை அந்த ஆளு மறந்துட்டேன். ஆனா என்ன ஒரு சித்திரவதை, ஓட்டையில சாவியை விட்டு ரொம்ப வருஷம் இருக்கும் போல. ஓட்டைக்குள்ள பாக்குறேன் கொச்ச கொச்ச கொச்சோண்டு நூலாம்பட பிடிச்சு நம்மன்னு இருக்கு. எதுக்குமே அப்பப்ப பயன்படுத்தல, எல்லா பொருளும் அப்படித்தான் போகும். எனக்கு நம்மன்னு இருக்கவும் ஒண்ணும் தெரிய மாட்டுது. அப்பதான் பக்கத்துல கோழி ரெக்கை இருந்துச்சு. 2 இழுவை இழுத்து 4 சப்பி உள்ள விட்டு ஆட்டுனேன். ஓட்டைகளை விட்டு ஆட்ட அந்த நூலாம்படெல்லாம் கலந்து போயிருச்சு. தாத்தா ஓட்டையில பார்த்தா வீட்டுல வேலை பாக்குறவன் இந்த குடும்பத்தில் இப்படி எல்லாம் சொன்னா அந்த குடும்பம் எந்த குடும்பம் உருப்படியான? அந்த வீட்டுல பார்த்ததான் சொன்னேன். நானா சொல்லுவேனா? அந்த சாவி ஓடுற ஓட்டையில மாமி ஓட்டைய பார்த்து. நீ சொல்ற விதமே சரியில்லையடா. எப்படி குடும்பத்தை சண்டை இல்லாம இருக்கேன்? பார்த்ததான் சொன்னேன். அந்த சாவி ஓடுற ஓட்டையில மாமியோட ஓட்டைய பார்த்தல. தாத்தா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ண? இப்ப நீங்க தான் ராமானுஜ ஐயங்கார்னு வச்சுக்கோங்க, நான் தான் உங்க பொம்மன் ஆட்டின்னு வச்சுக்கோங்க. தாத்தா தொட மேல தொடைய போட்டு தட்டி போடி தட்டி தாத்தா உங்க பொண்டாட்டி அந்த ஆளு வச்சிருக்கேன். தாத்தா குடும்பத்துல தீய வச்சிட்டான்ல, குடும்பத்துல தீய வச்சிட்டான்ல. யார சொல்லி குத்தமில்ல அம்பி. முதல்ல உன்னைய தாண்டா நான் பாராட்டணும். எதுக்கு தாத்தா? முதல்ல கரத்தை கொடு. சோறு போட்டு வளர்க்குறீங்கள, பாராட்டு. மாதம் அந்த மும்மாரி மழை பொழிதுன்னு சொல்றா பாத்தா, அது யாருக்காக பெய்யுது? நோக்காகத்தான். ஐயோ, ஏன்னா ஒரு அம்மா மாதிரி இருக்கிற பொம்னாட்டிய அடுத்தவ வீட்டுல கூட்டி படுக்க போட்டு வர்ற பத்தியா, இந்த பொழப்பு பொழைக்கிறது எங்கிட்ட செத்து போகலாம் போ. நான் எதுக்கு சாக? தான் பொண்டாட்டி ஊரியாங்கூட படுத்தாண்டு இழுச்சுக்கிட்டு கேட்கிறவத்த நீ எதுல முண்டா போய் சாக? ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அங்க வந்தது உன் பொண்டாட்டி விபச்சாரம். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? ஐயோ தாத்தா என்ன போய் இப்படி கேட்கல தாத்தா. இத்தனை வருஷம் 32 வளர்ந்தேன் தாத்தா. உங்க பொண்டாட்டி வேற ஆளு கூட போயிட்டாரு நான் யாருக்காண்டி சொல்லிருப்பேனா? நான் யாருக்கா சொல்லிருப்பேனா?
டேய் சொல்லல ஊர் ஊரா சொல்லிட்டேடா. நானா தாத்தா சொன்னேன். டேய் நான் காலையில பீதியில போக முடியுமா? நான் போனேன்டா எல்லாரும் என்ன சொல்லுவா? இந்த வர ஒரு பொண்டாட்டிய கூட்டி விட்ட அவ இங்க வரட்டும், அவ காடு முடியணும், இல்லைன்னா என் கோடு முடியணும். இது முடிஞ்சிருந்தாத்தான் பிள்ளை புழு புள்ளு வந்துருந்துருக்குமே. நக்கி பாக்குறியா? நான் எதுக்கு நக்கி பாக்க? நீங்க போய் இன்னைக்கு பாக்குறியாடா? அவ இங்க வந்தான்னா என்னைய கேட்காம அவளை உள்ள விடாம. தாத்தா நான் யாரையுமே உள்ள விட மாட்டேன். அவளை கூட்டியாந்து என்கிட்ட விடு. உங்ககிட்ட விட்டாலது காசு கொடுப்பீங்களா? ஏண்டா என் பொண்டாட்டிய கூட்டியாந்து என்கிட்ட விடுறதுக்கு நோக்கத்துக்கு அவளை யாருக்கிட்ட விடுறேன்னே தெரிய மாட்டேங்குது. அவளை இழுத்துட்டு வா. சரி தாத்தா. இந்த ஆட்டத்தை பொண்டாடிட்டு கேட்டதான் எதுக்கு அர்த்தம்? எப்படியோ கிழவன் குடும்பத்தை கெடுத்தாச்சு. ஏண்டா உனக்கு மனசாட்சிக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு நீங்க பெரிய மனுஷன் தானப்பு. ஒரு சின்ன பையல வீட்டுல வச்சுக்கிட்டு சரி கல்யாணம் முடிக்கத்தக்க நான் இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணுக்குன்னா பார்த்து கல்யாணம் முடிக்காம அப்படி சொல்லு. 7 ஒண்டாட்டி கட்டுக்கிட்டு ஏன் முன்னாடியே உருட்டுறியான் பெரட்டுறியான். எனக்கு லேசா எச்சு புத்தி வருமா வராதா? எச்சி புத்தி வர இந்த குடும்பத்தை கெடுக்க இந்த கிழவங்கிட்ட இல்லாத போலத போட்டு விட்டாச்சு. இப்ப இந்த மாமியை கூப்பிட்டு இந்த கிழவனை பத்தி எதையாவது போட்டாத்தே நம்ம சும்மா வரும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கிழவங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேனே. எதுக்கு தாத்தா? தாத்தா ஓ தாத்தா. ஏய் ஏடா இன்சில் சொல்லி கூப்பிடுறேன். என்ன உச்சாணி மேன பக்கத்துல இருந்தா தாத்தான்னு கூப்பிடலாம். எட்டத்துல இருந்தா ஓ தாத்தா. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க சவுண்ட் கொடுத்து சொல்றியா? அதான் சொல்லுவா. மேட்டு பிச்சையை உழுதவனு கட்டான், மேமினிக்கிய தொட்டவன் கட்டான். ஏன் தாத்தா? தாத்தா ஆமா இது வரைக்கும் எத்தனை புஞ்சியை உழுதுருப்பீங்க? ஏய் இல்லடா, மேட்டு பிச்சை உழுதா வெள்ளம் உருப்படி கிடையாது, தண்ணி ஏறாது. இந்த மினிக்குன்னு தெரியுதா பத்தியா? அவளு அப்படித்தான். சரி அது இருக்கட்டும். அவ காசுன்னு பார்க்காம பணத்தை பணம் மசப்பூரி அப்படியா? ஆமா சலங்க மசா. காசுன்னு பார்க்காம பணத்தை பணம் பண்ணு பார்க்காம விலைக்கு போட்டு வாங்கணுமே சந்தி. ஏன்டா எப்ப பார்த்தாலும் சதா அழுதுண்டே இருக்கா? தாத்தா நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை? குடும்பத்தை விட்டு இருக்க மேல தனியா ஒரு பிரச்சனை. ஆனா நம்ம விடக்கூடாது தாத்தா. காசு நம்ம கொடுத்த காசுக்கு உழைக்க வைக்கணும், சும்மா இல்ல. சந்தி மாமி மாமி போய் எடுத்து புத்திரனை கண்டெடுத்து புத்தகரை தீர்த்துவாரு. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. என் பாலனோ பாவாலே பாவி என்ன அம்மா அம்மா என்று அலறி துடித்தாள். அம்மா அம்மா என்று அலறி துடித்தானோ. அம்மா அம்மா என்று அலறி துடித்தானோ. அம்மையாக நான் வளர்ந்த ஆசை மகனையே. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. என் பாலனோ பாம்பாலே மாண்டாள் பாவி என்ன செய்வேன்? நான் என்னவென்று சொல்வேன்? ஏன் மாமி அழுகிறீங்க? சோகமா இருக்கீங்க? மேல வனாந்திரத்துக்கு தர்பை சேகரிக்க சென்றானே. ஆமா என் மகன் லோகிதாசன். லோகிதாசே வரமாட்டான். ஏன் மாமி? யாருமே போகக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. ஓ பாஸ்போர்ட் கிடைச்சு வெளிநாடு போயிட்டானோ? அங்கு சென்றாலும் அழைத்து வந்து விடுவேனே. மேல வனாந்திரத்திலே தர்பை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அரவத்தால் மாண்டு விட்டானா முத்தையா. என்ன சொல்றீங்க மாமி? எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்ன? என் மகனை நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும். சரி எப்படியாவது இவரிடம் எனக்கு உத்தரவு வாங்கி தருவாயா? இந்த கல்ட்டு போயிட்ட எனக்காக உத்தரவு? ஆமா. ஐயோ நல்ல நாளே நாலு பால் இறக்க மாட்டானே. எனக்காக உதவி செய்யப்பா. உங்களுக்காண்டி நான் முயற்சி பண்றேன் மாமி. ஐயோ நான் என்ன பண்ணி சொல்ல? சபத்த பொண்ணு குளிக்க வந்தாலே. என்னடா தாத்தா
நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்ல சந்தி மாமி, அவங்க மயனை அரவம் தீண்டிருச்சா. காதுல போடு, காதுல போடணும், கொஞ்சம் இறக்கிக்கங்க. காதுல சொல்றா. காதுலையா? அவன் மாமி மகனை அரவம் தீண்டிருச்சா. ஐயோ, பாய கொண்டு எதுல வைக்கிற? இல்ல குழாயில தண்ணி விடுறாங்க நினைச்சேன். வேண்டாம், கொண்டு விட ஒரு இங்க தண்ணி வந்துட்டால. சுவாமி, மேல வனாந்திரத்துக்கு தர்பை சேகரிக்க சென்றான என் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டானாம் சுவாமி. என்ன ஏமாத்த பாக்குறியா? இல்ல இல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியுது. எப்படி? யாரு? ராஜாத்தி, ராஜதந்திரம் படிச்சுக்கிட்டவா. முதல்ல காட்டுல குழந்தைய செத்தது மாதிரி படுத்துக்கோ, ஒண்ணு தேடி வர்றது மாதிரி வந்துடுறேன். இல்ல இல்ல, ஓடி போயிடு பாக்குறியா? டேய் சுவாமி, உத்தாரம் தாரு மையா, உத்தாரம் தாரும் ஐயா, எனக்கு ஒருவர் கூட இல்லை வனமும் சென்று வா. எனக்கு ஒருவர் கூட இல்லை வனமும் சென்று வர, உத்தாரம் தாரும் ஐயா ஐயா. உங்கள் உத்தரவில்லாமல் அடியாள் எங்கும் போக மாட்டேன். ஏதாவது வேலை. சந்தி, சுவாமி. நாளைக்கு மகத்திர சிதார்த்தம். சரி. 4 பேர் வருவள், 3 பேர் போவள். சரி, முதல்ல போய் 200 குடம் சலந்திரம். ஒரு சாமியான் கூட கிடையாது. பூரா உர உலக்க எல்லாமே வேணும். அது இல்லாததுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்ல நடிகர்களை போட்டு கொண்டாந்து இந்த சாமான்கள் எல்லாம் போச்சு. வருஷம் வருஷம் அர்ச்சனை நடத்துறோம். வேற ஜலந்தரத்தை தட்டிட்டு வா. இல்லைன்னா சொல்லி முடிச்சுட்டு போங்க. எல்லா அரிச்சந்திர இடத்துல எல்லா ஜாமானும் வச்சா தானே எடுக்க முடியும். அரிசி உலக்க எதையுமே காணா. கோடா விளக்கு சட்டி கதையிலே கெட்டு போயிடும். சந்தி, இங்கே வா. 2 குடம் ஜலம் திரட்ட வேண்டும், முத்தம் தெளிக்க வேண்டும், முத்தம் பெருக்க வேண்டும், கோலம் போட்டு விட்டு பதிகளை நெல் குத்தி அரிசி வேறு நோய் வேறு தவிடு வேறு தனித்தனியாக பிரித்து எடுத்து அரிசியை எச்சில் படாமல் வெங்கல கொண்டால் ஊற போட்டு விட்டு. ஆமா, நோக்கு குழந்தை இருந்ததாக சொன்னது யாரு? துப்பாளர் தான் சொன்னார். உன்னுடைய இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாயோ எனக்கு சொல்லாதீர்கள். பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும். வந்து விடுவேன். அப்படி வரல 100 போய் சொன்னதுக்குள்ள தெய்வமே வந்து விடுவேன். செல்லும் பொழுது மாடகர் தோறும் திருவிழா கேட்டு விட்டு போயிட்டு சீக்கிரம். நாளெல்லாம் உங்கள் திருநாளே, வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே, மலை நாவாளும் ஏழுமலை பெருமாளே. நாளெல்லாம் உங்கள் திருநாளே, வரும் நாளெல்லாம் உங்கள் திருநாளே. உன் நாமங்கள் கூறிவிட்டால் ஒரு
நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். கோவில்டே நாமை தாங்கிட்டனும் குடிகொண்டே நின்றாள் பெருமாலயம். கோவில்டே நாமை தாங்கிட்டனும் குடிகொண்டே நின்றாள் பெருமாலயம் பெருமாலயம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீரோ வெறு வழியில்லையே. திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீரோ வெறு வழியில்லையே. துணையாய் வரும் சங்கு சத்ராயுதம் தொழுவார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். சித்தி அளித்தொரு முத்தி கொடுத்திர சக்தி படைத்தமலை தேவர்கள் மூவர்கள் யாவது வீடும் சேடான நினைத்த மலை. புத்தி கொடுத்திர சக்தி படைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவது வீடும் சேடன் அழைத்த மலை.